ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு 2வது தசகத்தில் 7வது ஸ்லோகம் பார்க்கலாம். ஏவம் பூததயாஹி பக்த்யபிஹிதோ யோகஸ்ஸ யோகத்வயாத் கர்மஞானமயாத் பிருஷோத்தமதரோ யோகீஸ்வரைர்கீயதே சௌந்தர்யைகரசாத்மகே த்வயி கலு பிரேம பிரகர்ஷாத்மிகா பக்திர்நிஸ்ரமமேவ விஸ்வபுருஷைர் லப்யா ரமாவல்லப. நாம் வார்த்தைகளை பிரித்து முதல்ல படிக்கலாம். ஏவம் பூததயாஹி பக்த்யபிஹிதோ. ஏவம் பூததயாஹி பக்த்யபிஹிதோ யோகஸ்ஸ யோகத்வயாத். யோகஸ்ஸ யோகத்வயாத் கர்மஞானமயாத் பிருஷோத்தமதரோ. கர்மஞானமயாத் பிருஷோத்தமதரோ யோகீஸ்வரைர்கீயதே. யோகீஸ்வரைர்கீயதே சௌந்தர்யைகரசாத்மகே த்வயி கலு. சௌந்தர்யைகரசாத்மகே த்வயி கலு பிரேம பிரகர்ஷாத்மிகா. பிரேம பிரகர்ஷாத்மிகா பக்திர்நிஸ்ரமமேவ விஸ்வபுருஷைः. பக்திர்நிஸ்ரமமேவ விஸ்வபுருஷைः லப்யா ரமாவல்லப. லப்யா ரமாவல்லப. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஏவம் பூததயா, பக்தி என்பது இப்படிப்பட்டது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எப்படிப்பட்டது? பக்தியாபிஹிதக, பகவானுடைய அழகு மற்றும் கல்யாண குணங்களை அனுபவித்து தியானிக்கிறது, அந்த அழகில் ஈடுபட்டு ஆனந்தத்தில் திளைக்கிறது, இதெல்லாத்தையும் தான் நம்ம பக்தி யோகம் அப்படின்னு சொல்கிறோம். யோகஸ்ஸ யோகத்வயாத், இந்த பக்தி யோகமானது மற்ற 2 யோகங்களை காட்டிலும் உயர்ந்தது. எந்த 2 யோகங்கள்? கர்மயோகம், ஞான யோகம். கர்ம ஞானமயாத் பிருஷோத்தமதரோ அப்படிங்கிறார். கர்மயோகம் ஞான யோகத்தை காட்டிலும் பிருஷோத்தமதரோன்னா மிக மேலானது, மிக மிகச் சிறந்தது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி மிக மிகச் சிறந்தது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, யோகீஸ்வரைர் கீயதே, அதாவது பெரிய யோகீஸ்வரர்கள்லாம் சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கா? வியாசர், நாரதர் போன்றவர்கள்லாம் பக்தி யோகமானது கர்மயோகம் ஞான யோகத்தை காட்டிலும் மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த பக்தி யோகம் எப்படி கிடைக்கிறது நம்மளுக்கு? சௌந்தர்யைக ரசாத்மகே, பகவானோட அழகு, அதனால் ஏற்படுகின்ற ஆனந்த ரசம், அதை பருகி த்வயி கலு உன்னிடத்தில் பிரேம பிரகர்ஷாத்மிகா, அதனால் ஏற்படுகின்ற அன்பினால் பகவானை தியானிக்கிறது, அவர்கிட்ட ஈடுபடுறது, இதுதான் பக்தி யோகம். இந்த பக்தி யோகம் நிஸ்ரமமேவ, எந்த கஷ்டமும் இல்லாமல் விஸ்வபுருஷைஹி, உலகத்தில் உள்ள அனைவராலும் லப்யா அடையப்படுகிறது என்று சொல்லிவிட்டு ரமாவல்லபா அப்படின்னு கூப்பிடுறாரு. எதனால் ரமாவல்லபான்னா, லக்ஷ்மியோடு கூடிய நாராயணனே குருவாயூரப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவான் அந்த பக்திங்கிறத நமக்கு நிறைய கொடுக்கறது எப்போ கிடைக்கும் அப்படின்னாக்க, அவர் மகாலட்சுமி தேவியோடு சேர்ந்து இருக்கிற போது, தாயாரோடு சேர்ந்து இருக்கச்சு அந்த பக்தி நமக்கு நன்றாக கிடைக்கும். அப்படிங்கிறதுனால ரமாவல்லபா அப்படின்னு சொல்கிறார். இப்போது ஒவ்வொரு வரியும் ஃபுல்லாக சொல்லலாம். ஏவம் பூததயாஹி பக்த்யபிஹிதோ யோகஸ்ஸ யோகத்வயாத்
एवं भूतदया हि भक्त्यभिहितो योगस्य योगद्वयात् कर्मज्ञानमयादृशोत्तमदरो योगीश्वरैर्गीयते कर्मज्ञानमयादृशोत्तमतरो योगीश्वरैर्गीयते सौन्दर्यैकरसात्मके त्वयि खलु प्रेम प्रकर्षात्मिका सौन्दर्यैकरसात्मके त्वयि खलु प्रेम प्रकर्षात्मिका भक्तिर्निःश्रममेव विश्वपुरुषैः लभ्या रमावल्लभ भक्तिर्निष्क्रममेव विश्वपुरुषैः लभ्या रमावल्लभ. இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்தோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். பக்தி என்பது பகவானோட ரூபத்தில் ஈடுபட்டு அவரோட கல்யாண குணங்களை பற்றி கேட்டு கீர்த்தனை செய்து ஏற்படுகின்ற ஆனந்த அனுபவம். அந்த அற்புத அனுபவம் எப்படி இருக்குன்னு தான் ரொம்ப விளக்கமாக 6வது ஸ்லோகத்தில் சொன்னார் பட்டதிரிகள். இந்த ஸ்லோகத்தில் அப்படிப்பட்ட அந்த பக்தி யோகம் கர்மயோகம் ஞானயோகம்ங்கிற ரெண்டையும் விட மேலானது. எப்படி எவ்வளவு மேலானது? பிரிஷ உத்தம தர, மிக மிகச் சிறந்த உத்தமமான மேன்மையுடையது என்று கூறிவிட்டு இப்படி பக்தியின் பெருமையை யோகங்களில் சிறந்த யோகீஸ்வரர்களான வியாசர் நாரதர் போன்றவர்கள் புகழ்ந்து பாடுகிறார்கள். அழகின் ரசமாக அழகே வடிவெடுத்ததாக உள்ள உங்களுடைய ரூபத்தில் ஏற்படுகிற பிரேமை, அன்பு, அதோட எழுச்சி தானே அந்த பக்தி. ரமாவல்லபா, இந்த பக்தி மிகவும் சிரமப்படாமலேயே விஸ்வபுருஷேகி, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களாலும் அடையக்கூடியதாக உள்ளது. சரி, எதனால் ரமாவல்லபான்னு சொல்கிறார்? லக்ஷ்மி சபலா நிலையில்லாதவளாக இருக்கிறாள். ஆனால் பகவானோட ரூப மாதுரியத்தில் ஏற்படுற பிரேமையினால் அவர்கிட்டேருந்து அகலாதவளாகவும் இருக்கா. நாமும் மகாலட்சுமி தேவியை போல பகவானோட ரூப குணங்களில் ஈடுபட்டோம்னா பக்தியை பெற முடியும். மேலும் எப்பவுமே பகவானை லக்ஷ்மி தேவியோடு சேர்த்து தான் வழிபடணும், தனியாக வழிபடக்கூடாது என்பதும் பெரியோரோட வாக்கு.